च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः. மண்ணுலகம் விண்ணுலகம் அளந்து நின்ற மாதவனே, கண்ணார கண்டு கொள்ள காயந்தான் எடுத்தானே, புண்ணியங்கள் வளர்ப்பதற்கு புவியதனில் வந்தானே, எண்ணமிலா அருளுருவன் ராமகிருஷ்ணன் அடி போற்றி. அன்புடைய சுவாமி அபிராமானந்தஜி, அன்புடைய அந்நிய துறவி சகோதரர்களே, அந்நிய துறவி சகோதரியர்களே மற்றும் பக்த சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, குழந்தைகளே, இந்த ராமகிருஷ்ண சாரதா ஆசிரமத்தின் வெள்ளி விழா மாநாடு துவக்கத்து நாள் இன்னைக்கு. இதுக்காக நீங்கள் எல்லாரும் கடைசி ஒரு வருஷமாக எதிர்பார்த்துட்டு இருந்தங்க எப்போ இது வரும்னு. இதுக்கு நிறைய வெவ்வேறு ஸ்டேட்டில் நிறைய மாநாடு நடக்கிறது. ஆனாலும் நம்ம தமிழ்நாடு மாநாட்டுக்கு ஒரு சிறப்பு உண்டு. அது உள்ளேயும் கோணம்பட்டி ஒரு மாநாடு பண்ணுறதுன்னா அது உள்ள இன்னொரு அதிகமான ஒரு சிறப்பு உண்டு. அதுக்காக எல்லாரும் நாம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அந்த நாள் இன்னைக்கு வந்திருக்குது. நான் இங்கே ஏறக்குறைய 12 மணிக்கு வந்து சேர்ந்தேன். அப்போ அப்படிக்கே பார்க்குறேன், இந்த பெரிய இந்த இடம் இது தயாராக இருக்குது. இதை பார்த்து நான் பிரமிச்சு போயிட்டேன். அன்னையுடைய அருள் இல்லாமல் இப்படி ஆக முடியாதுன்னு நினச்சேன். ஏன்னா இதெல்லாம் ஒரு முள்ளும் பில்லுமா இந்த இடத்துல விழுந்து கிடந்தது, காலே வைக்க முடியாது. இப்போ எல்லாம் ஒரு பெரிய இன்டர்நேஷ்னல் ஃபுட்பால் கிரவுண்ட் போல் ஆயிடுது. அருமையான இடம். இந்த இடத்துல பலவிதமான நிகழ்ச்சிகள் நடக்கலாம். ரொம்ப அருமையான இடமாயிடுத்து. அருமையான பந்தல். பார்த்த உடனே எல்லாருக்குமே இது ஒரு மகத்தான நிகழ்ச்சிக்கு நடக்கிறது, தெய்வீகமான நிகழ்ச்சி நடக்கிறதுன்னு தோணும். எனக்கு கிடைச்சப்பட்டும் அப்படி தான் தோன்றிருக்குது. உங்களை எல்லாருக்கும் அப்படி தான் ஏறக்குறைய தோணுன்னு நினைக்கிறேன். இந்த தமிழ்நாடு பாவ பிரச்சார் பரிஷத்தின் வெள்ளி விழாவில் பங்கெடுப்பதில் மிக மிக மகிழ்ச்சி அடைகிறேன். தஞ்சாவூர்லேருந்து ஆரம்பித்து கோணம்பட்டி வரைக்கு 25 ஆண்டு தொடர்ந்து இது ஒவ்வொரு வருஷமும் தவறாமல் இந்த மாநாடு நடந்து வருது. 25வது வெள்ளி ஆண்டு கோணம்பட்டியில் வந்திருக்குது. இதெல்லாம் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ண அருளாலே தான் ஆயிருக்குது என்பதில் எந்த ஐயமும் இல்லை. அவர் அருள்தான் நமக்கு பரமனை எளிதாக அடையும் அவரே காட்டியிருக்கும் வழியில் நடத்தி வைத்துக் கொண்டிருக்கிறது. இதுலேயும் ஐயமில்லை. ஸ்ரீராமகிருஷ்ணரை நம்ம கைப்பிடிச்சு நடத்திட்டு இருக்கார். பரமனை அடையிறதுக்காக நாம் என்னென்ன செய்யணும், எந்த வழியில் போகணும், அவராக நம்மளை கைப்பிடிச்சு நடத்திட்டு இருக்காரு. இது 100 பக்தர்களுக்கு அனுபவமான விஷயம். அது நமக்கு சந்தேகமே பட வேண்டியதில்லை. பரமனடி காட்டும் அடி ஸ்ரீராமகிருஷ்ண திருவழி என்பதை நாம் எல்லோரும் நன்றாக உணர்கிறோம். அதனால்தான் நான் முதல்ல சொன்னேன், இவ்வளோ பெரிய ஒரு ஆயத்தம், இவ்வளோ பெரிய தயார் இந்த குறுகிய இந்த சமயத்தில் இந்த இடத்துல நடந்திருக்குது. இவ்வளோ பெரிய மாநாடு நடந்திருக்குது. இதை பார்த்தாலே நமக்கு ஸ்ரீராமகிருஷ்ணர் அருள், அன்னை அருள், சுவாமி விவேகானந்தர் அருள் பொழிந்து கொண்டிருக்கிறது. இதை பற்றி எல்லா சந்தேகமும் நிவர்த்தி ஆகிவிடும். ஸ்ரீராமகிருஷ்ணர் காட்டிய வழி என்ன? அவர் திருவடிகளை நம்பினவர்களுக்கு என்ன வழி காட்டினார்? நாம் அதை சுருக்கமாக சொல்லணும்னா, அவர்கிட்ட யார் போனாலும் ஐயா எந்த வழி, எது வழின்னு கேட்பான். வடநாட்டில் சாதாரணமாக எந்த ஒரு முனிவரை பார்த்தாலும் இதுதான் இந்த கேள்வி தான் கேட்பா. ஐயா எந்த வழி, வழி எது? வழி எதுன்னா கோணம்பட்டிக்கு போகிற வழி கிடையாது, சென்னைக்கு போகிற வழி கிடையாது, மோட்சத்துக்கு வழி, இறைவனை காண்பதுக்காக வழி. வழி எந்த வழி, வழி எது அப்படின்னு கேட்பா. அதை போல நீங்கள் அமுத மொழிகளை படிக்கிறீங்க. பல இடத்துல புது சுவாமிகள் வரா, புது பிரம்மச்சாரிகள் வரா, புது சாதகர்கள் வரா. வந்துட்டு ஸ்ரீராமகிருஷ்ணன் அதே கேள்வி தான் கேட்குறா. ஐயா எது வழி?
அது ஸ்ரீராமகிருஷ்ணன் ஏறக்குறைய ஒரே பதில் தான் கொடுப்பார். எந்த பதில் கொடுப்பார்? அவர் சொல்லுவார், ஏன் அவர் நாமாவை ஜபம் செய்ய, பகவானுடைய நாமாவை ஜபம் செய்யறது பெரிய வழி. அது ஜபாத் சித்தி, ஜபத்தினாலேயே மோட்சம் கிடைச்சிடும். சித்தின்னா மோட்சம். அன்னை சாரதா தேவி சொல்ற, ஜபாத் சித்தி, ஜபம் பண்ணிட்டே நீங்க மோட்சத்தை அடைந்துடலாம். ஸ்ரீராமகிருஷ்ணன் அதே பத்தி சொல்றாரு. ஜபம் பண்றப்போ என்னவாகும்? அவர் ஒரு ஊமை கொடுக்கிறார். ஒரு மரத்துல ஒரு 5000 6000 10,000 குருவி உட்காந்துருக்குது. அதன் அடியில் போய் நீங்க கை தட்டினீங்களான்னா எவ்வளோ குருவி போகும், எவ்வளோ குருவி உட்காந்துருக்கும், எல்லா குருவியும் ஓடி போயிடும். ஒரே ஒரு கைத்தட்டில் எல்லா குருவியும் பறந்து போய் மரத்தில் ஒரு குருவியும் இருக்காது. ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்றாரு, இந்த குருவின்னா நம்ம பூர்வ ஜென்ம சம்ஸ்காரங்கள், பூர்வ ஜென்ம வினைகள். அதனால தான் நமக்கு முன்னேறதுக்கு ஒரு பெரிய தடங்களாக இருக்குது. நாம் ஏதோ பண்ணணும்னு செய்கிறோம், ஆனால் நம்ம மனசு இன்னொரு பக்கம் இழுத்துட்டு போகுது. நாம் படிக்கணும்னு உட்காந்துக்கிறோம், அப்போவே தூக்கம் வருது. நாம் தூங்கணும்னு போனால் அப்போ தூக்கம் வராது. இதெல்லாம் எதுக்காக? நம்ம பூர்வ வினைகள். நாம் சொன்ன போல நம்ம மனம் கேட்க மாட்டேறது. நாம் நினச்சிட்டு இருக்கோம் நாம் சொன்ன போல கேட்கறதுன்னு. என்றைக்குமே நம்ம அதை கேட்கவும் வைக்கல, அது என்றைக்கும் நம்ம பேசும் கேட்கல. அந்த ஒரு ஒழுக்கம் இல்லாத இந்த மனசை வச்சுட்டு நாம் எப்படி நாம் சாதனை செய்ய முடியும்? இது பூர்வ ஜென்ம வினைகள்லாம் இருக்குது. அந்த வினைகள் தான் இந்த குருவிகள். பகவானுடைய நாமாவை சொன்னால் கை தட்டுற போல எல்லா வினைகளும் பறந்து போயிடும். வினைகள் பறந்து போயிடுச்சுன்னா என்ன? மனசு சுத்தமாயிடுச்சுன்னு அர்த்தம். மனசுடைய சாஞ்சல்யம் போயிடுச்சுன்னு அர்த்தம். சாஞ்சல்யம் போயிடுச்சுன்னா மனசு ஏகாகிரம் ஆயிடுச்சு, ஒருமுகப்பட்டுடுதுன்னு அர்த்தம். ஒருமுகமான மனசுல எல்லா பொருளும் தெரியும், இறைவனையும் நாம் பார்க்க முடியும். அதனால்தான் ராஜயோகத்தில் சுவாமி விவேகானந்தர் சொன்னார், மனசு ஒருமுகப்படுத்தணும்னா மனசை சுத்தமாக்கும். முதல்ல இந்த 2 வேலையும் இந்த ஜபம் பண்ணணும். ஜபம் செஞ்சமான நம்ம மனசு சுத்தமாகும். ஆனால் பூர்வ ஜென்மத்து வினைகள்லாம் ஒழுங்கி போயிடும். அப்புறம் ஒருமுகமாகும். ஒரு மனசுல ஒரு மன ஏக்கம் ஏற்படும், மனதாகம். ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்லுவார், இந்த மனசுல ஒரு ஏக்கம் ஏற்பட்டுதுன்னா எப்படி உலகிய விஷயத்துக்காக நம்ம ஏங்குறோமோ, எனக்கு பணம் வேணும், எனக்கு காசு வேணும், எனக்கு வேலை வேணும், எனக்கு அந்தஸ்து வேணும், ப்ரமோஷன் வேணும். சில பேருக்கு இந்த வேலை வேணும், இன்னொரு வேலை வேணும், என்னமோ இன்னொரு வேலை என்னமோ செல்வம் வச்சிருக்கு போல, அங்கே போனாலும் ஐயோ எது காட்டலாம் அதுவே நல்லா இருந்தேன்னு சொல்லுவா. இப்படி மனசு சஞ்சலமா ஓடிட்டு இருக்குது. இந்த மனசு சாஞ்சல்யம் போகணும்னா அந்த மனசு சுத்தமானக்கு பிறகு அந்த மனசு சாஞ்சல்யமா போகும். இதெல்லாம் அந்த ஜபத்தினால ஆகும் அப்படின்னு ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்றாரு. சாரதா தேவியாரும் சொல்றாரு, இந்த ஜபாத் சித்தி. இந்த ஜபம்னா பகவானுடைய நாமாவை திரும்பி 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 சொல்றது. அந்த மந்திரத்தை அவர் பேர்ல அந்த சக்தி இருக்குது, பகவானுடைய பேர்ல அந்த சக்தி இருக்குது. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வினைகள் எல்லாம் கொளுத்தி கடைசியில நம்ம மனசை முழுதாக சுத்தமாக்கி விடும். நமக்கு ஒரு ஒருமுகமான மனசை கொடுக்கும். அந்த மனத்துல ஒரு ஏக்கம் உண்டாகும். அப்பதான் நம்ம மனசு உயர்ந்த விஷயமான இந்த இறைவனை பத்தி தெரிஞ்சுக்கணும், நம்முடைய ஆன்மீக திவ்யத்துவத்தை நாம தெரிஞ்சுக்கணும். நான் யாரு? நான் இந்த உடல் கிடையாது, எல்லாம் பெரிய பெரிய வேணும் சொல்லிருக்காரு, நம்ம கேட்கறோம். ஆனா அது நமக்கு தட்டவே மாட்டேன்றது. இவ்வளோ சொல்றா, அவர் சொல்லிட்டு இருந்தாக்கா நாம எதுவும் சாப்பிட்டுட்டே இருப்போம். சில மீட்டிங்கெல்லாம் நான் பார்த்துருக்கேன். மீட்டிங் இந்த பக்கம் ஆரம்பம் அந்த பக்கம் சாப்பிட்றதுக்கு ஆரம்பிச்சுடுவா. எல்லாம் டேபிளில் உட்காந்துருக்கா, சாப்பிட்டு இருக்கா. இது வெளிநாட்டில் பெரிய பெரிய ஹால் இருக்கும், எல்லாம் டேபிள் போட்டு எல்லாம் சாப்பிட்றதுக்கு ஆரம்பிப்போம். நம்ம இந்த பக்கம் சொற்பொழி கொடுக்கணும். இப்போ சொற்பொழி நம்ம சொல்லிட்டு அவர் சாப்பிட்டு இருக்கா, அவர் சாப்பிட்டு இருக்காது, சொற்பொழி கேட்டுருக்காது, தெரியவே தெரியாது உங்களுக்கு. இந்த மாதிரி நிலையில் எப்படி இறைவனை கிடைக்க முடியும்? அந்த மன ஏக்கம் வரணும். ஏக்கம் வந்ததுன்னா எப்படி மனசுக்கு ஸ்ரீராமகிருஷ்ணன் உதாரணம் கொடுக்குறாரோ, ஒருத்தனுக்கு வேலை போயிடுது, ரொம்ப ஏழை, ஒரு வேலை தேடுறான், ஒரு வேலை இல்லைன்னு சொல்றா ஒரு இடத்துல, மறுபடியும் காலம் வர போய் அங்கேயே கேட்கறான், இப்போ இன்னைக்கு இன்றைக்கு வேலை இருக்குதா? இல்லை நேற்று நான் சொன்னேன் இல்லைன்னா, இவன் நேற்று இருக்கல இன்னைக்கு இருக்குதான்னு கேட்கும். இப்படி தினந்தோறும் போவோம். அப்படியே அந்த மன ஏக்கம் துடிக்கிறோம், எப்படியாவது ஒரு வேலை கிடைக்கட்டும். இப்படி சாதாரண விஷயத்துக்கு நாம துடிக்கிறோம். இப்படி இறைவனுக்காக நாம துடிச்சோம்னா நிச்சயமா நமக்கு இறைவன் கிடைப்பான். இந்த மன ஏக்கத்தை தான் அவரு வியாக்குலத்தை ஆனார்.
அது வியாக்குலத்தான்றது வேதாந்தத்தினுடைய சப்தம். வேதாந்தத்தில் முமுட்சுத்துவம்னு சொல்லுவார். மோட்சத்துக்காக ஆசைப்படுறது. மோக்தும் இச்சா முமுட்சா. நமக்கு மோட்சம் வேணும், இறைவனை பார்க்க வேண்டும், இறைவனோடு கலந்து கொள்ள வேண்டும், நான் இறைவன் குழந்தை என்ற உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும், நான் அவர் மடியில் போய் உட்காந்துருக்கணும், எங்கள் அப்பா அம்மா அவர்கிட்ட போய் நான் அவர்கிட்ட இருக்கேன். இந்த இடத்துல யாரோ வீட்டில் வந்து உட்காந்துருக்கேன், இவன் என்னை பார்க்கறது கிடையாது, செய்யறது கிடையாது, அப்பா கிட்ட போகணும், அப்பா எங்கே இருக்காருன்னு தெரியாது. அதனால அப்பாவுக்கு அழுதுட்டு இருக்கோம், அப்பா இங்கே ரொம்ப முடியல, என்னால அழைச்சிட்டு போ. ஸ்ரீராமகிருஷ்ணர் இன்னொரு கூட உதாரணம் கொடுப்பார். வாடகை வீட்டில் இருக்குதுன்னு, வாடகை வீட்டில் இருக்குது, வாடகை வீட்டில் இருக்கும் நாமெல்லாம். எதுக்கா வாடகை வீடு? எதுவோ ஒரு நாள் வாடகை வீட்டுக்காரன் இந்த வீடு எனக்கு போட வேண்டும், வெளியே விட்டுட்டு போன்னு சொல்லுவோம். அந்த வாடகை வீடு என்றைக்குமே உங்களுக்கு அது எவ்வளோ சௌகரியமாக இருந்தாலும், எவ்வளோ வசதியாக இருந்தாலும், அது என்றைக்கும் அந்த வீடு விட்டு போன்னு சொல்லலான்னு சொல்ல முடியாது. அவன் வசதியை பார்த்துட்டவன் எனக்கு இப்போ இந்த வீடு வேணும்ப்போ 3 மாதம் நோட்டீஸ் கொடுத்துட்டு போன்னுடுவோம். அப்போ எங்கே போகிறது? வெளியில் விழுந்து கிடக்கணும். ஆகவே ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்லி இந்த வாழ்க்கையும் அப்படிதான். நம்ம நினைச்சிட்டு இருக்க ரொம்ப வசதியாக இருக்குன்னு. சில பேரெல்லாம் வசதியாக இருக்கா, ஏதோ கர்ம பலத்தினால சந்தோஷமா இருக்கா. அவள் பிறந்து பிடிச்சி 30, 35, 40 வயசு ஆனாலும் கூட அவள் கஷ்டத்தை பார்த்தது கிடையாது அதிகமாக. அதனால அவன் நினச்சிக்கிறா உலகமெல்லாம் இப்படி தான் இருக்குது. உலகத்தில் எங்கேயோ 10,000 ஒரு பேர் தான் அப்படி இருப்பாள். இந்தவர்கள்லாம் கஷ்டத்தில் வீழ்ந்திருப்பா. இந்த மாதிரி உலகத்தில் நாம் இருந்துட்டு இருக்கோம். இதே நாம் நம்பிட்டு இருக்கக்கூடாது. எதுவோ ஒன்றா இந்த வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். இந்த வாழ்க்கை முடிகிற சமயம், அதுதான் நம்ம முதி வயசுன்னு சொல்லுவோம். இந்த முதி வயசில் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக என்னடா பண்ணோம், நாம் இவ்வளோ பேருக்காக கஷ்டப்பட்டோம், இவ்வளோ புகழுக்காக நாம் பரிசிரமம் பட்டோம், கடைசியில் எல்லாத்தையும் பின்ன விட்டுட்டு போனோமே, உண்மையும் கூட வரமாட்டேன்றது. இதெல்லாம் இதுக்காக இவ்வளோ என் வாழ்க்கையெல்லாம் கொடுத்துட்டேனே, வாழ்க்கை வீணாக போயிடுது. ஒரு புரந்தரதாசர் பாட்டு நீங்கள் கேட்டிருப்பீங்க, வரிதே ஹோயித்து ஹொத்து வரிதே ஹோயித்துன்னு. வீணாக போயிடுத்துறா வாழ்க்கைன்னு சொன்னார் புரந்தரசார். என்னத்துக்காக? அது நானே உன்னுடைய தியானம் பண்ணாமல் இந்த உலகத்தை உண்மையை நம்பிட்டேன்டா, அதனால தான் என் வாழ்க்கையெல்லாம் வீணாக போயிடுத்துடுறார் புரந்தரதாசர். இப்படி நாம் இந்த வாடகை வீட்டிலேருந்து இங்கேயே ரொம்ப வசதியாக இருக்குன்னு நினச்சிட்டோம்னா ஏதோ ஒரு நாள் நம்ம வழியில் வந்து விழுவோம், சாலையில் வந்து விழுந்து கிடப்போம், போகிறதுக்கு வழி இல்லாமல் இருப்போம். ஆகவே ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்கிறார், வாடகையில் இருக்க வீட்டில் இருக்கும் என்ன செய்யணும்? வாடகை வீட்டில் இருப்பவே ஒரு வீட்டுக்கு தண்ணுக்காக கட்டிக்கணும். தண்ணுக்காக கட்டிக்கணும்னு அப்படி எளிதாக வந்து விடுமா? வாடகையும் வீட்டுக்கும் வாடகை கொடுக்கணும், வெவ்வேறு செலவும் செய்யணும், அதனோடு எக்ஸ்ட்ரா வேலை பண்ணணும், எக்ஸ்ட்ரா கஷ்டப்படணும், பரிசிரமம் பண்ணணும். அப்போ தான் வேறு எக்ஸ்ட்ரா பண்ண வந்ததில் தன் வீடு கட்டிக்கணும். தன் வீடு கட்டின்ற பிறகு இவ்வளோ ஒரு சந்தோஷம். இந்த வாடகை வீடு விட்டு போகாமல் இருந்தாலும் அவங்க சந்தோஷமாக இருப்பான். என்ன, அந்த வாடகை வீட்டுக்காரனுக்கு தெரியும் இவனை போனான்னு இனியே போயிடும், அவன்கிட்ட வேறு வீடு கட்டிகிட்டு இருக்கான், அதனால் நல்ல ஒரு ஆள் இருக்கட்டீங்க, ஏன்னா அவன் போன்னு சொல்ல மாட்டான். இந்த வாடகை வீட்டில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம். அப்படி இந்த சொந்த வீடு என்னன்னா ஜபமும் தியானமும் இறை சிந்தனையும், இதுதான் ஆன்மீக சாதனை செய்யறதுதான் இந்த ஆன்மீக வீடு. அது கட்டிக்கணும். தான் இந்த உலக வாழ்க்கை வாழறப்பவே அந்த ஆன்மீக வீடு நாம கட்டிக்கணும். இந்த ஆன்மீக வீடு கட்டிக்கிறதுக்காக அவர் சொல்லுவார், ஜபம் செய். ஜபம் யார் செய்ய முடியாது? எல்லாரும் பகவான் நாமாவை சொல்றதுக்கு என்ன கட்டமாக இருக்குது. அதனால எல்லாருக்கும் ரொம்ப எளிதாக தோணும். அப்புறம் செய்ய 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 அவருக்கு ஒரு சுவை உண்டாகும். அந்த சுவையால் சில பேர் 15,000 சில பேர் 20,000 சில பேர் லட்சம் இப்படி ஜபம் பண்ணுறதுக்கு ஆரம்பிப்பா. அதனுடைய பயன் எங்கே போய் நிற்கும்? இறை காட்சி கிடைச்சிடும். உங்களுக்கெல்லாம் தெரியும், கோபாலனுடைய தாய் 60 வருஷம் 62 வயசு கழுவி ஒரு ஏறக்குறைய 40 வருஷம் அவள் ஜபம் பண்ணுறான். கிருஷ்ணர் நாமாவை எடுத்துட்டு இருக்கா. அவளுக்கு ஒன்றும் ஆயிட்டு இருக்குல்ல. அப்போ ஸ்ரீராமகிட்ட இடைய வரா, அவர்கிட்ட ஸ்ரீராமகிட்ட வரா. ஸ்ரீராமகிட்ட பார்த்த உடனே புரிஞ்சுக்கிறாரு, இவள் மேலே கொஞ்சம் அருள் நாம் செய்யணும். இல்லை 40 வருஷமாக ஜபம் பண்ணிட்டு இருக்கா, இவளுக்கு இன்னும் தரிசனமாகலையே. அவருடைய அருள் பொழிறார். அப்போ அதே சில நாட்டுக்குள்ளே அவளுக்கு ஸ்ரீகிருஷ்ணனுடைய தரிசனம் கிடைச்சிடுறது ஜபத்தினாலே. ஜபாத் சித்தி என்ன மாதிரி சித்தி, அந்த கிருஷ்ணரை அவள் மடியில் எடுத்துன்னு ஓடி வரா தட்சிணேஸ்வரத்துக்கு. அவர் அந்த வீடும் தட்சிணேஸ்வர ஸ்ரீராமகிருஷ்ணர் இடம் ரொம்ப தொலைவில் கிடையாது. அந்த கிருஷ்ணனை மடியில் எடுத்துன்னு ஓடி வரா.
கிருஷ்ணர் பார்க்குறாரு. ஸ்ரீகிருஷ்ணன் அந்த கோபாலனும் பார்க்குறான் ஸ்ரீராமகிருஷ்ணர் போய் விளையாடுறான். கோபாலருமா பார்க்குறா இதை. அப்போ 3 பேர் நடுக்குள்ளே இந்த விளையாட்டம் ஆடுது. மீந்தவெல்லாம் இருக்கா 4 பக்கம். அவளுக்கு ஒன்றும் தெரியாது. அவள் என்னவோ பண்ணிட்டு இவர் காலம்பரானே இப்படி தான் என்னவோ பண்ணிட்டு இருப்பார். யாரு இது இல்லை என்ன ஒன்றும் விசித்திரம் ஒன்றும் கிடையாது. அவெல்லாம் வெளியில் வேற இருக்க மாட்டான். 3 பேருக்கு தெரியும் பகவானே வந்துட்டு இருக்காரு. எப்படி வந்தாரு? ஜபத்தினாலே. ஸ்ரீராமகிருஷ்ணர் ரொம்ப எளிதான சாதனை. நாம் ஜபம் செஞ்சோம்னா ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய அருள், அவர் அருளாலே நமக்கு மோட்சமே கிடைச்சிடும். ஜபத்து போலதான் பஜனை. நாம சங்கீர்த்தனம் பண்ணுவார். நாமாவை நாம் திரும்பி திரும்பி சொன்னோம்னா அது ஜபம். நாமாவே பாடணுமானா ஹரே ராம 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 ஹரே ஹரே ராகமா பாடுவான், உறக்கா பாடுவான். அது கீர்த்தனம். கீர்த்தனம் பண்றது அதுவும் சரியான நல்ல வழி. அந்த வழியில் நம்ம லட்சியத்தை அடைய முடியும். அப்புறம் பிரார்த்தனை. பிரார்த்தனை என்ன? அர்த்தனை என்ன? கேட்கறதுன்னு அர்த்தம், வேண்டிக் கொள்றதுன்னு அர்த்தம். பகவானை வேண்டிக் கொள்கிறது. எது கேள்வோ நமக்கு எது வேணுமோ அதை வேண்டிக் கொள்கிறது. நாம் இதெல்லாம் வேண்டிண்டா அது ரொம்ப புத்திசாலித்தனம் இல்லாதாயிடும். ஏன்னா முட்டாள்தனம் ஆகிடும். ஏன்னா ராஜா கிட்ட போய் ஒரு எனக்கு பூஷணிக்காய் கொடுன்னு கேட்டா எப்படி ஒரு பெரிய முட்டாள்தனமாகும். அதை போல பகவான் கிட்ட போய் எனக்கு நல்ல ஒரு வேலை கொடு, 5000 ரூபாய் வேலை, 6000 10,000 ரூபாய் வேலை, இல்லை அப்போ எனக்கு இங்கே டிரான்ஸ்ஃபர் கொடு, இப்படியெல்லாம் கேட்டால் அது பூஷணிக்காய் கேட்ட போல் ஆகிடும். விவேகானந்தர் சொன்னார் இது. விவேகானந்தருக்கு ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்லி அனுப்புகிறார். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, இன்னைக்கு சனிக்கிழமை போ, அன்னை தரிசனமாகும். அப்படியே நின்றுருக்கா உனக்காக, நீ போய் எதுவே கேட்டே அதை கொடுப்பா. அவள் அன்னை என்ன கேட்டால் கொடுப்பா. இவர் போனார். அப்படியே சாட்சாத் அம்மா நிற்கிறார். ஜெகஜனனி. ஜெகஜனனின்னா அந்த பரமாத்மாவே அன்னைய ரூபத்தில் நிற்கிறார். என்ன வேணுமாலும் கொடுக்குறேன்னு நின்றுக்கிறார். இவர் போய் பார்த்த உடனே முதல்ல இவர் மனசுல இருந்தது, வீட்டில் ரொம்ப கஷ்டமா இருக்குது. அம்மா அப்பாவுக்கு, அம்மாவுக்கும் அண்ணன் தம்பிமார்களுக்கும் தங்கைமார்களுக்கும் அக்காமார்களுக்கும் சாப்பாடு இல்லாமல் இருக்கு. அவளுடைய வசதி கொஞ்சம் வேணும் அவளுக்கு, அதை கேட்கணும்னு நினச்சிக்கிறார். அது பூஷணிக்காய் கேட்குற போல. அவர் அங்கே போனவுன்னு மறந்துட்டார். போய் நிற்கிறார். ஐயோ, இந்த ஜெகதம்பை இவளுக்கிட்ட ராஜராஜ்னி இவளுக்கிட்ட வந்து பூஷணிக்காய் கேட்கறதா? முடியாது. அம்மா எனக்கு பக்தி கொடு, அம்மா எனக்கு ஞானம் கொடு, அம்மா எனக்கு வைராக்கியம் கொடுன்னு கேட்டார். வந்துட்டார். ஸ்ரீராமகிருஷ்ணன் சொன்ன எல்லாம் முட்டாள் போல இருக்கே, கஷ்டத்தில் விழுந்திருக்கே, என்கிட்ட வந்து அழற, அம்மா கிட்ட போய் சொல்லக்கூடாதா? அதுக்கு தானே போனேன். இந்த போ, நினைவச்சிட்டு போ. சரிங்க, மனசை கட்டி வெளியிட்டு போனார். இந்த தான் கேட்டுதான் ஆகணும். அதே நம்ம பார்த்தோன்னே அப்படியே கரைஞ்சி போயிட்டார். அவர் மனசு கரைஞ்சி போயிடுச்சு, மறந்தே போயிட்டார். தான் யாருன்றது மறந்து போட்டாருன்னா நான் தான் அந்த ஆன்மா, நான் தான் அந்த பரமாத்மா. அந்த மாதிரி அவருக்கு அத்வைத்த ஞானம் உள்ளே இருக்குது. அது வந்துட்டுன்னா இந்த உலகத்தின் விஷயமே வராது மனசுல. திருப்பியும் அதே தான் கேட்டார். 3 தரம் போனார். 3 தரம் அதை கேட்டார். அதுதான் ஸ்ரீராமகிருஷ்ணன் கேட்கிறாரு, இந்த பகவான் கிட்ட நமக்கு வேண்டியதானதை கேட்கணும். வேண்டியதானது இந்த உலக விஷயத்தெல்லாம் நமக்கு வேண்டியதானது நம்ம வேற வழி இருக்குது பார்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு தொண்டை நோவாச்சுன்னா, இல்லை செடி வந்ததுன்னா டாக்டர் இருக்காள், அவர்கிட்ட போங்களேன். இதுக்காக கோவிலில் போய் தேங்காய் உடைச்சி 1/2 மணி காலம் ஜபம் பண்ணி இதெல்லாம் பண்ணணுமா? அதுக்கு ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. அதுக்காக சாதாரண டாக்டர் கிட்ட போன முடியும். எந்த விஷயத்தை நாம் சாதாரணமான ஒரு வழியிலே முடிச்சுக்க முடியுமா? அதுக்காக நாம் ஆன்மீக சக்திக்கு வேண்டவே கூடாது. எது நமக்கு சாதாரண வழியில் கிடைக்காதோ, எவ்வளோ பணம் கொடுத்தாலும், எவ்வளோ காசு கொடுத்தாலும், எவ்வளோ பெயர் கொடுத்தாலும் உங்களுக்கு மனசாந்தி கிடையாது, மனதனுடைய சாந்தி கிடைக்காது, அமைதி கிடைக்காது, இறை பக்தி கிடைக்காது, இறை நேசம் கிடைக்காது, இறை காட்சி கிடைக்காது. அதை வேண்டணும். அதுக்கு வேற வழியே கிடையாது. அது பகவானுடைய அருளால் தான் கிடைக்கணும். அதை தான் வேண்டணும். அதனால் வேண்டவே கூடாதுன்னு கிடையாது. சில சமயத்தில் நமக்கு வேற யாரும் கிடையாது, பகவான் தான் இருக்காரு, அவர்கிட்ட வேண்டிக்கல. அவர் தான் நம்முடைய அப்பா அம்மா எல்லாம். இப்போ அப்பா அம்மா எனக்கு கிடையாது, இந்த அப்பா அம்மா தான் இருக்காரு, அவர்கிட்ட கேட்டால் இவர் தான் எல்லாரும் கேட்டாலும் அப்பா அம்மாவுக்கும் அப்பா அம்மா வேறு, அவர்கிட்ட கேட்கலாம். அப்படிதான் பண்றான். பெரிய பெரிய பக்தர்கள்லாம் அவர்களோட சாதாரண தேவைகளும் போய் கேட்டிருக்கான். எவ்வளோ பேர் கேட்டிருக்கான். அது பாவனை அருள் செஞ்சிருக்கிறாரு.
அவர்களுக்கு அது உள்ள ஒரு அச்சம் ஒன்றும் ஆகலை, அவருக்கு ஒரு சந்தேகம் ஒன்றும் ஆகலை. நான் இப்படி பகவானை போய் கேட்டேனே, அப்பா அம்மா கிட்ட கேட்டேன், நான் இது தவிர என்ன ஆச்சு? அவ்வளோ ஒரு இன்டிமேசி அவர்கள் கூட தொடர்பு. ஆகவே சில சமயத்தில் நாம் பகவான் கிட்ட எது வேணுமோ கேட்டுக்கலாம். சாதாரணமாக நமக்கு மீண்ட விஷயங்கள்லாம் வேற வேற வழியால் கிடைக்கும். ஆனால் ஆன்மீக விஷயங்கள், பக்தி, ஞானம், வைராக்கியம், முமுட்சுத்துவம், வியாக்குலத்தை, மன ஏக்கம், இறைவனை பார்க்கறதுக்காக தியானம், ஜப்பம், இதுக்கெல்லாம் செய்ய முடியாத சக்தி, இதெல்லாம் நாம் வேண்டிக்கணும் அப்படின்னு ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்லுவார். இதுதான் பிரார்த்தனை. பிரார்த்தனை விட்டு ரைட் ராயல் பாத் போல, இது ராஜமார்க்கம் போல. சக்கனி ராஜமார்க்கம் உண்டட்டேன்னு ஒரு தியாகராஜ கீர்த்தனை உண்டு. அதே ஸ்ரீராமச்சந்திரன் என்ற ஒரு ராஜமார்க்கம் இருக்க போய் எங்கடா அங்கே எங்கெல்லாம் அதே நேரம் அங்கே போடான்னு சொல்ல பாடுறார் தியாகராஜர். சக்கனி ராஜமார்க்கம், நல்ல அழகான ராஜமார்க்கம் இந்த பிரார்த்தனை. பிரார்த்தனைன்னா மன ஏக்கத்தோடு கேட்கறது, இறைவா எனக்கு இது வேண்டும், இது யார்கிட்டவும் கிடைக்காது, நீ தான் கொடுக்கணும். அப்போ அவர் கொடுப்பார். என்ன கொடுப்பார்? நமக்கு மோட்சம் கொடுப்பார், பக்தி கொடுப்பார், காட்சி கொடுப்பார். நாம் அவருக்கு சேர்ந்தவர், அவர் நமக்கு சேர்ந்தவருக்கு காட்டி கொடுத்துடுவார். இதெல்லாம் வரும் இந்த பிரார்த்தனையாலே. ஸ்ரீராமகிருஷ்ணன் எப்படி பிரார்த்தனை நமக்கு காட்டி கொடுக்குறாரு. அமுத மொழிகளை இங்கே படிச்சுங்களா? அமுத மொழிகள் படிக்கிறதுக்கு முதல்ல நமக்கு இந்த பிரார்த்தனைன்றது என்ன நமக்கு புரியாது. அமுத மொழிகள் படிக்க பின்னதான் தெரியுது இந்த பிரார்த்தனைன்றது எந்த புத்தகத்தாலும் படிக்க முடியாது, எந்த தோத்திரத்தை சொன்னாலும் முடியாது. அது உள்ளத்திலேருந்து வரணும். உள்ளத்தில் ஏக்கத்திலேருந்து வரணும். வந்து நாம இறைவனை பண்ணணும். இந்த குழந்தை எப்படி அழுது அம்மாக்கா அழுதோ அப்படி அழுதுன்னு இறைவனை கூப்பிடுறது தான் பிரார்த்தனை. ஸ்ரீராமகிட்ட காட்டி கொடுக்குறாரு. எல்லாரும் உட்காந்துருக்கா தட்சிணேஸ்வரர் அறையில். அவரு அம்மா அவனுக்கு நான் கொடுக்குன்னு அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்கான். அவன் கிட்ட அவனுக்கா நீ பக்தி கொடுன்னு நான் சொன்னேன், நீ சொல்ற நான் ஞானம் கொடுக்குறேன்னு சொல்றேன். சரி பண்ணு, உனக்கு என்ன பிள்ளைய பண்ணு, ஞானத்தையே கொடு பேசுற. இப்படிதான் நம்ம பிரார்த்தனை பண்ணணும். பிரார்த்தனை நம்ம மனசுல இருக்க எண்ணங்களை அவர் முன்னால கொட்டணும். இதுதான் பிரார்த்தனை. அதுக்காக நாம சண்டி படிக்க வேண்டியதில்லை, கீதா படிக்க வேண்டியதில்லை. படிச்சா ஒன்றும் தவறு கிடையாது. படிக்காமையும் நம்ம உள்ளத்திலேருந்து நம்ம நெஞ்சார்ந்த பிரார்த்தனை செஞ்சோம்னா நிச்சயமா பகவான் அருள்வார். இந்த பிரார்த்தனை என்றது ரொம்ப அருமையான ஒரு வழி. அவர் நமக்கு திரும்பி திரும்பி சொல்றார். அப்புறம் இன்னைக்கு முக்கியமான சொல்றதுக்கு எதுக்காக வந்தேன்னா, ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய திருவடிகளுக்கு நாம் சேர்றதுக்கு அவர் முக்கியமான எல்லாத்த காட்டும் சிறப்பான ஒரு வழி காட்டி கொடுக்கிறார். அதுதான் நல்லோரிணக்கம். நல்லோரிணக்கம் சத் சங்கம். இந்த சத் சங்கத்தை பத்தி எவ்வளோ தடவை எவ்வளோ இடத்துல சொல்லியிருக்காரு. அது ஆச்சரியம். நாம் இந்த நல்லோர் இணக்கம் தான் என்ன நினைச்சுக்கிறோம், ஒருமை ஒரு இடத்துல ஒரு நல்லவர்கள். யார் நல்லவர்கள்? அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். நல்லவர்கள் தான் சன்னியாசிகள் தான் நல்லவர்களா? இல்லை யார் நல்லவர்கள்? அதுக்காக சுவாமி துரியானந்தர் போய், சுவாமி துரியானந்தர் ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய சீடர், ரொம்ப பெரிய யோகி சீடர். அவரை கேட்டானா இந்த நல்லோர் இணக்கம் சொல்றாரு ஸ்ரீராமகிருஷ்ணர். யார் இந்த நல்லோர்கள்? யாரு? எப்படி கண்டுபிடிக்கிறது அவளை? அதுக்கு அவர் துரியானந்தர் சொன்னாரு, நல்லோர்கள் ஒரு சன்னியாசிகள் கிடையாது, ஒரு குரு இல்லறத்தாலும் கிடையாது. யாரை பார்த்தோன்னே உனக்கு இறைவன் நினைவு வருதோ அவர்கள்லாம் நல்லவர்கள். என்ன ஆச்சரியமான லட்சணம், என்ன ஆச்சரியமான ஒரு டெபினிஷன். யாரை பார்த்தோன்னே உனக்கு இறைவன் நினைவு வருதோ அவன் நல்லவன். அந்த மாதிரி நல்லவர்களுடைய இணக்கத்தை போனோம் அப்படின்னு என்ன அர்த்தம்? அதுக்கு உதாரணம் சொல்றாரு ஸ்ரீராமகிருஷ்ணர். எப்படி ஒரு லாயரை பார்த்தங்களா? இந்த லாயர் தான் நம்ம கேஸ் 20 வருஷம் முதல்ல பண்ணார். 20 வருஷத்துக்கு முதல்ல நம்ம ஒரு கேஸ் பண்ணிருக்காரு. 20 வருஷத்தை பார்த்த உடனே அந்த கேஸ் நினைவு வந்துருச்சு. அந்த ஆளுக்கும் அந்த கேஸுக்கும் அப்படியே தொடர்பு உண்டு. அந்த ஆளை பார்த்தா கேஸ் நினைவு, அந்த கேஸ் வந்தா அந்த ஆள் நினைவு வரும். இப்படி ஒன்னோட ஒன்று தொடர்ந்து இருக்க முடியாது. அவன் தான் லாயரு, அதாவது தான் டாக்டர்கள். இந்த டாக்டர் தான் எனக்கு ஆபரேஷன் பண்ணார். எப்போ? 15 வருஷத்துக்கு முதல்ல. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, மறக்கலையா? அது மறக்கவே முடியாது. எப்போ பார்த்தாலும் 15 வருஷத்துக்கு முதல்ல ஆபரேஷன் பண்ணவர் இவர். இப்படி டாக்டரை பார்த்த உடனே நோய் நினைவு வரும்,
லாயரை பார்த்த உடனே கோர்ட் நினைவு வரும். அப்போதான் சரியான லாயர்னு அர்த்தம், அப்போதான் சரியான டாக்டர்னு அர்த்தம். அதை போல எந்த ஆளை பார்த்த உடனே ஐயோ இந்த ஆள் எப்போ பார்க்குறேன், அவன் வீட்டில் போனால் இல்லை ஜபம் பண்ணிட்டு இருக்காரு, இல்லை பிரார்த்தனை செஞ்சுட்டு இருக்காரு, இல்லை 4 பேருக்கு சேவை செஞ்சுட்டு இருக்காரு, இல்லை பூஜை பண்ணிட்டு இருக்காரு, பாட்டு பாடிட்டு இருக்காரு, அவர் தூங்குனதே நான் பார்த்தது கிடையாது. எப்பவுமே எப்போ பார்த்தாலும் இப்படி ஈடுபட்டு இருக்காரு இறைவனுடைய பிரார்த்தனைன்னு சொல்லுவோம். அப்போ அந்த ஆள் அவன் இல்லறத்தான் ஆகட்டும், அவன் சன்னியாசி ஆகட்டும், அவன் நல்லவன். அந்த நல்லோர் இணக்கத்தில் நாம் போய் சேரணும். இந்த நல்லோர் இணக்கத்தை சொல்லி என்ன ஆகும், இந்த நல்லோர் இணக்கத்தான் நமக்கு என்ன லாபமானு ஸ்ரீராமகிருஷ்ணர் போய் கேட்குறான். நீங்கள் மறுபடியும் சொல்கிறீங்களே நல்லோர் இணக்கத்தினால எல்லாம் கிடைக்கும், என்ன ஆகும் சொல்லுங்களேன் கொஞ்சம். அதுக்கு அவர் சொல்கிறாரு, இந்த சாதாரணமாக நமக்கு ஆன்மீக சாதனைகளில் ஒரு கடினமானது என்று ஒரு எண்ணம் உண்டு. நாம் எப்போவுமே ஆன்மீக வாழ்க்கை ஆன்மீக சாதனை பற்றி படிக்கிறோமோ அப்போ முதல்ல நமக்கு தோணும், ஐயோ இதெல்லாம் நம்மால முடியாது, இதெல்லாம் யார் ஆசிரமத்தில் இருக்காளோ இல்லை மலையிலையோ குகையில் இருக்காளோ அவரால் தான் முடியும், நாம் சமுதாயத்தில் இருக்கிறோம் முடியாது. சாதாரணமாக எல்லாருமே அப்படி தான் நினைப்போம், நாமளும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தோம். ஸ்ரீராமகிருஷ்ணன் வரத்துக்கு முதல்ல நாமளும் இதெல்லாம் சன்னியாசிகளுக்கெல்லாம் சரி பேர் இருக்கா, அவள் பண்ணி பண்ண மாதிரி முடியாது. நாம் என்ன பண்ணணும், அவன் காலமுறை டிஃபன் சாப்பிட்ற போல ஒரு 10 நிமிஷம் காயத்ரி ஜபம் பண்ணால் போதும், இல்லை ராம ஹரே ராமர் ஒரு 10 நிமிஷம் பண்ணால் போதும், காலமுறையும் சாயங்காலத்தும் அது பண்ணால் போதும், அது காட்டில் அதிகமாக பண்ண முடியாது. இப்படி தான் நினச்சிட்டு இருந்தோம். ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்கிறாரு, இந்த சாதனைகள்லாம், இந்த சாதனைகள்னா நாம் ஜபம் செய்யணும், பக்தியோடு ஜபம் செய்யணும், பிரார்த்தனை செய்யணும், நெஞ்சார்ந்து பிரார்த்தனை செய்யணும், எப்பவுமே உண்மையோடு இருக்க வாழணும், எப்பவுமே தூய்மையான மனசோடு இருக்கணும், தூய்மையான எண்ணங்களே வச்சுக்கணும், கெட்ட எண்ணம் வந்தது அப்பவே அதை புறக்கணிக்கணும். இதெல்லாம் சாதாரணமான விஷயம் கிடையாது, இது பண்ண முடியுமா நமக்குன்னு கூட சந்தேகம் வரும். ஆனால் ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்கிறாரு, அதுக்கு நேராக போகாதே, நீ அதெல்லாம் செய்யறதுக்கு நான் உண்மைதான் சொல்கிறேன்னு போகாது, நான் மனசு தூயமாக்கிறேன்னு போகாது, நான் எப்போவுமே மனசில் தூய எண்ணங்களை வைக்கிறேன், இல்லாத எண்ணங்களை விடவே மாட்டேன் அப்படி சொல்லாது. ஒரு மணி சத் சங்கம் செய், நல்லோர் இணக்கத்தை போய் கலந்து கொள், அங்கே இருந்து உனக்கு தானாகவே அந்த நல்லோர்கள் குணம் உங்களுக்குள்ள வந்துடும். நல்லோர்கள் குணங்கள் என்ன, நல்லோர்கள் பண்புகள், அவ எல்லா நல்லோர்கள் யார் சொல்லணுமோ அவங்களாம் சத்தியம் பேசுறவர், அவர்கள்லாம் உண்மையை தான் சொல்லுவார். எந்த ஆளையும் நாம் நல்லவன் சொல்ல மாட்டோம், இவன் சத்தியம் சொல்லாதவனே. சத்தியம் நன்மையும் சத்தியமும் எப்பவுமே தொடர்பு உண்டு. எங்க சத்தியமோ அந்த இடத்துல நன்மை, எந்த இடத்துல நன்மையோ அங்கே சத்தியம். ஸ்ரீராமகிருஷ்ணன் சத்தியத்துக்கு அவ்வளோ ஒரு பெரிய இடம் கொடுத்தார். அது ரொம்ப எளிதுன்னு கூட சொன்னார். நம்ம வாழ்க்கையிலே பாருங்களேன், நம்ம சின்ன குட்டி குழந்தையா இருந்தப்போ எப்போனா பொய் சொல்லிருப்போமா, பொய் சொல்ல முடிஞ்சிருக்குமா, நமக்கு சொல்லவே முடியாது. நம்ம சின்னவளாக இருக்கப்போ நமக்கு பொய் சொல்லுன்னு யாருன்னா சொல்லிட்டாலும் நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக போயிடும். எப்படிலாம் பொய் சொல்கிறது, இது உண்மையானது, இது எனக்கு தெரியும், இதை சொல்லாமல் அப்படி சொல்லுன்னு சொல்லிட்டு எப்படி சொல்கிறது, அது பெரிய பிரச்சனை. பெரியவளாக நல்லா படிப்பெல்லாம் பண்ணாருந்தோம் நமக்கு உண்மையை சொல்கிறது கஷ்டமாக இருக்கு. பொய்யெல்லாம் அப்படியே வரும், பிரவாகமாக வரும். இது ராங் எஜுகேஷன். நம்ம சின்ன வயசுலேருந்து அப்போ நமக்கு வேற எந்த ஒரு தாக்கமும் இல்லை, கெட்ட இன்ஃப்ளூயன்ஸ் கிடையாது. இருக்கப்போ நாம் சத்தியம்தான் சொன்னோம், நம்ம இயல்பு சத்தியம் சொல்கிறது தான். ஆகவே ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்கிறாரு, நீ சின்ன வயசில் அதுதான் உன் இயல்பு, அந்த இயல்பு உன்னுடையதுன்னு தெரிஞ்சுக்கோ, சத்தியம்தான் என்னுடைய இயல்பு. அதை சொன்ன உடனே உனக்கு மனசில் ஒரு ஒரு நிம்மதி உண்டாகும், மனசில் ஒரு அமைதி உண்டாகும். ஆச்சரியம், நீங்கள் ஒரு பொய் சொல்லாமல் ஒரு சத்தியம் சொன்னங்களானா உங்களுக்கு என் மனசில் ஏதோ ஒரு மனசில் ஒரு புதிய சக்தி நீங்கள் அனுபவிக்கிறோம். அது எதுக்குன்னா அது உங்களுடைய இயல்பை நீங்கள் போய் டச் பண்ணுறது, உங்களுடைய ஆழமான உங்களுடைய இயல்பை போய் நீங்கள் ஸ்பர்ஷம் பண்ணுறாங்க. அதனால உங்களுடைய இயல்பு உங்களுக்கு தெரியுது, நான் ஆத்மா, என்னுக்குள்ளே சத்தியம் நிறைஞ்சிருக்குது, என்னுடைய உருவமே இந்த சத்தியம்தான். அந்த ஒரு இயல்பில் போய் நீங்கள் ஸ்பர்ஷம் பண்ணுறாங்க. அதனால சத்தியம் சொன்ன உடனே எல்லாருக்கும் ஒரு சக்தி உண்டாகும், ஒரு அமைதி உண்டாகும், ஒரு ஆனந்தம் உண்டாகும். அதனால ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்றாரு, கொஞ்சம் கஷ்டப்பட்டேன்னா இந்த சத்தியம் உன் வாழ்க்கையில வரும். அந்த சத்தியத்தினுடைய ஒரு சுவை உண்டாயிடுச்சுன்னா
நீ அந்த சத்தியம் விட்டு வேற ஒன்றும் சொல்ல மாட்டேன். அந்த ஸ்ரீராமகிருஷ்ணருடைய வாழ்க்கையில் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவர் சத்தியம் சொல்றது எப்படி, நாம சத்தியம் சொல்றதுன்னு பெரிய விஷயம் நினைச்சுக்கணும். அவர் சின்னதாகட்டும் பெரியதாகட்டும், அவர் அந்த இயல்பு அந்த சத்தியம் சொல்றாரு. நான் தட்சிணேஸ்வரத்தில் இருக்கார். அந்த தட்சிணேஸ்வரத்தில் அந்த ராணி ராஸ்மனுடைய குடும்பம் பல அங்கத்தினர் இருக்கா. யாரோ ஒருத்தர் அங்கத்தினர் வந்து அந்த ராணி ராஸ்மனுடைய அந்த தோட்டத்துல இருந்து ஏதோ கொஞ்சம் காய்கறி பறிச்சுட்டு போயிட்டா. இதுக்கு இவருக்கும் அதுக்கு ஒன்றும் தொடர்பே கிடையாது. இவர் என்னைக்கும் போனது அங்கே பறிச்சதும் கிடையாது. ஆனால் அவர் பார்த்தார், ஐயோ இதெல்லாம் ராணி ராஸ்மனுடைய தோட்டம், இந்த வந்தவன் இந்த அங்கத்தினர் பறிச்சுட்டு போய் இவளுக்கு ஒன்றும் ராணி ராஸ்மனுடைய கூட ஒன்றும் தொடர்பு கிடையாது. எப்படி அவளோட தோட்டத்தில் இருந்து பறிச்சுட்டு போயிட்டா? இது உண்மையிலேயே இது எதை சொல்லணும், தான் உண்மையில் இருக்காரு, கண் முன்னாலே எதுவும் உண்மை இல்லாதது நடந்ததுன்னா அதை காட்டி கொடுக்குறாரு, சுட்டி காட்டுறாரு. ஸோ அந்த ராணி ராஸ்மணி வந்த உடனே சொல்றான், உன்னுடைய தோட்டத்தில் அந்த அம்மா வந்திருந்தா இந்த காய்கறி எடுத்து அந்த மாதிரி சிரிச்சா. அந்த காய்கறி நம்ம என்னைக்குமே தோட்டத்தே கிடையாது, அவளை எடுத்துட்டு போன நல்லதாச்சு. ஆனா இந்த பிராமணன் இந்த அர்ச்சகர் என்ன ஒரு ஆர்வம் அவருக்கு சத்தியத்து மேல, அதை எனக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. பாரு இது சத்தியம் இல்லை, அவள் உண்மையை சொல்லாம உன்கிட்ட பர்மிஷன் வாங்கிக்காம அதை தொடக்கூடாது, அதை பறிச்சுட்டு போயிட்டாலே அவரு. இப்படி ஒரு சத்தியத்தை நமக்கு காட்டி கொடுக்குறாரு. எதனால? சத்தியத்தை பின்பற்றுபவன் இறைவனை சேர்வான், இறைவனை காண்பான், அவரே சொல்றார். வேற ஒரு தவமே வேண்டியதில்லை. இந்த கலியுகத்துல யாரான நான் சத்தியமே சொல்றேன் உண்மையே சொல்றேன்னு ஒரு விரதம் எடுத்துட்டால்தான் அதை காட்டிலும் பெரிய தவம் கிடையாது. அதனால இறைவன் கிடைச்சே கிடைப்பான். ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய வாக்கு. அது போலயே அவரு இதெல்லாம் இந்த இறைவன் இந்த சத்சங்கத்தினால நாம் தானாவே வரும். நாம் சத்தியம் சொல்றதுன்னா ரொம்ப கஷ்டம், இந்த நம்ம கெரியர் பில்ட் பண்ண முடியாது. இப்போ சமுதாயத்தில் இதுதான் எல்லா இடத்துலையும் இதான் ஒரு பேச்சு. நாம் சத்தியத்தை பற்றி இருந்தோம்னா கெரியர் ஆகாது நமக்கு. ஏன்னா எல்லாரும் போய் சொல்றாங்க, நாம சத்தியம் சொன்னோம்னா நாம தான் கட்டத்தை போய் விழும், அதனால நம்ம முன்னேற முடியாது அப்படின்னு சொல்லுவோம். அதனால நம்ம கெரியர் பில்ட் பண்ண முடியாது. நான் அவளுக்கு சொல்லுவேன், பாருங்க ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் கிடையாது, இப்படி சத்தியம் சொந்தமா கெரியர் பில்ட் பண்ணலன்றது ஒன்றும் ஸ்டாட்டிஸ்டிக் கிடையாது. எவ்வளோ பேர் சத்தியமும் சொல்லிருக்கா, நல்ல கெரியரும் பில்டப் பண்ணிருக்கா. அதுக்கு நேர்மாறாக பொய் சொன்னவாள் கெரியர் நல்லா பில்ட் பண்ணிருக்கான், அதுக்கும் ஒன்றும் ஸ்டாட்டிஸ்டிக் கிடையாது. பொய் சொன்னவா ஜெயிலில் போய் வந்து பழகிருக்கான், அவள் வாழ்க்கையே ஜெயிலில் போயிட்டு அப்படி இருக்குது. அது எப்படி சொல்றீங்க நீங்க சத்தியம் சொன்னா உங்களுக்கு கெரியர் ஆகாதுன்னு? நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்லுவேன் எல்லாருக்கும். ஒரு நாள் நான் பாம்பேல நான் பல ஆண்டுகள் இருந்தேன், ஒரு 50 வருஷத்துக்கு முதல்ல. அப்போ ஒரு ஆபீசர், பெரிய டாப் மோஸ்ட் போலீஸ் ஆபீசர், அவர் இப்போ இருக்காரு தெரியாது, மிஸ்டர் வாக்னே, WAGH, இன்ஸ்பெக்டர் ஜெனரல் போலீஸ், ஹோல் மகாராஷ்டிரா ஸ்டேட்டுக்கு அவர் தான் டாப் மோஸ்ட் போலீஸ் அத்தாரிட்டி. அவர் நம்ம பக்தர், மிஷன் பக்தர். அவர் வந்து நம்ம கூட பேசிட்டு இருக்கார். அப்போ ஒரு SP, சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் யூனிஃபார்ம்ல வந்து வராண்டால அவர் கூப்பிடலாம், ஒரு நிமிஷம் பேசணும் சார் உங்ககிட்ட. அப்புறம் நம்ம கிட்ட பேசிட்டு இருந்தா அவர் வெளியில போனார். வரண்டால வந்து நிற்கிறேன். வரண்டால் வந்த உடனே அந்த சப் இன்ஸ்பெக்டர், அந்த சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ், IPS ஆஃபீஸர், அவர் கால் தொட்டு சேவிக்கிறான், யூனிஃபார்ம்ல இருக்கான். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. அவர் சாதாரணமான இல்லறத்தார், அவர் IGP இருக்கலாம், ஆனாலும் ஒரு SP, ஒரு IPS ஆஃபீஸர் கால் தொட்டு வணங்குறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா தோணித்து. அப்புறம் அவர் உள்ள போயிட்டாரு. நான் அவனை கேட்டேன், இதான் ஒரு IPS ஆஃபீஸரு, அவர் காலை எதுக்காக தொட்ட நீ? அவர் ஒன்றும் சன்னியாசியும் கிடையாது, அவர் ஒரு பெரிய தெய்வீகமான மனுஷன் அப்படி கிடையாது, எதுக்காக நீ அப்படி கால் தொட்டேன்னு கேட்டேன். ஐயோ சுவாமி, அவர் எல்லாரும் காட்டிலும் பெரிய தெய்வீக மனுஷர். அவரை நாம ஒரு தெய்வீக மனிதர் தான் நம்ம எண்ணுறோம். எதுக்குன்னா இந்த கடைசி 20 வருஷமா அவர் ஆன்டி கரப்ஷன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கார். ஆன்டி கரப்ஷன் டிபார்ட்மெண்ட்ல ஒவ்வொரு நாள் ஒரே ஒரு பொய் சொல்லியிருந்தாருன்னு அவளுக்கு ஒவ்வொரு நாளைக்கு பல கோடி கிடைச்சிருக்கும். அவர் இன்னைக்கு பெரிய கோட்டியாந்திரபதியா இருக்கலாம், ஆனால் எங்களுக்கு தெரியும் ஒரே தம்முடி காசு கூட அவர் யார்கிட்டும் வாங்கினது கிடையாது. இதை காட்டிலும் பெரிய பகவானுக்கு கிடைப்பார்.
அதனால தான் கால் புத்தகம் தேவைச்சு. எதுக்காக சொல்றேன்னா பாருங்க, அவர் உண்மையும் பின்பற்றுறார், அவர் கெரியர் பண்ணிருக்கார், டாப் மோஸ்ட் ஆஃபீஸர் ஆயிட்டார். இப்படி நிறைய கேஸ் இருக்குது. நம்ம ஸ்ரீராமகிருஷ்ணன் இந்த மாதிரி நல்ல ஒரு இலக்கத்தை வந்த மாதிரி அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கா. இப்ப நான் ஒரு ஐஜிபி உதாரணம் சொன்னேன் உங்களுக்கு. இந்த இந்த கூட்டத்தில் எவ்வளவு பேர் ஐஜிபி அந்த மாதிரி இருக்கிறத சொல்ல முடியாது. அவளெல்லாம் பார்த்து நமக்கு தானாவே தைரியம் வரும். அடே ஐஜிபி போயிட்டாரு, அப்புறம் உண்மையை சொல்றாரு அவரு. அதனால உண்மை சொல்லலாம், நம்ம கெரியரும் பில்ட் பண்ணலாம். இதெல்லாம் இப்படி உண்மை சொல்றது, புனிதமான மனசுல புனிதமான எண்ணங்களை வச்சுக்கிறது, அதை போல சுயநலமின்மையோட அந்யோர் சேவை செய்யறது, ரெகுலரா பிரார்த்தனை செய்யறது, ரெகுலரா இறைவனை கூப்பிடுறது, இறைவன்ல நம்பிக்கை, அசைக்க முடியாத நம்பிக்கை, இதெல்லாம் இந்த நல்லோர் எண்ணத்துல தானாகவே நமக்கு வந்துடும். இதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் கொடுக்க நான் சாதாரண இங்கேயும் சொல்லிருப்பேன்னு நான் நினைக்கிறேன். அந்த உதாரணம் ஒரு குரு இந்த சீடர்களுக்கு சொல்றாராம், நீங்க தண்ணி மேல கல் மிதக்கத்தை பார்த்துருக்கீங்களான்னு கேட்கறான். தண்ணி மேல கல் மிதக்கிறது அது எப்படி முடியும்? போய் 15 நிமிஷம் அப்படி போயிட்டு வாங்க, நான் காட்டுறேன் உங்களுக்கு இந்த ஒரு மிரக்கல்ல. அவன் 15 நிமிஷம் அப்படி போனான், திரும்பி வந்தான். அப்புறம் சொன்னார், போய் பாரு, அந்த சின்ன ஒரு குளம் இருக்குதே, அந்த குளத்துக்கிட்ட போய் பாரு, தண்ணி மேல கல் மிதந்துட்டு இருக்குது. அந்த சீடர்கள்லாம் போய் பார்க்கறா, நிஜமாவே கல் தண்ணி மேல மிதந்துட்டு இருக்குது. அப்போ என்ன ஒரு இது அதிசயம் காட்டுங்க எங்க குருநாதரே அப்படின்னு கேட்டா, இன்னும் கொஞ்சம் கவனிச்சு பாடுறா. அப்ப இன்னும் கொஞ்சம் கவனிச்சு பார்த்தா அந்த கல்லுக்கு அடியில கொஞ்சம் கட்டையெல்லாம் போட்டு கட்டி ஒரு தெப்பம் பண்ணிட்டு இருக்காரு அவர். அந்த தெப்பத்தை வச்சு அது மேல இருந்து கல்லை வச்சுட்டார். அப்ப அந்த தெப்பம் மிதந்து இருக்குது, அது மேல இந்த கல்லும் இருக்கிறது. அப்போ அந்த சீடர்கள்லாம், ஐயோ என்ன ஐயா நம்ம ஏமாத்திட்டுங்களே, அது தெப்பம் மிதக்கிறது, அது மேல கல் வச்சிருக்கோ, கல் எங்க மிதந்துதான். இதாண்டா சத்சங்கன்றது தெப்பண்டாது, நீங்கள் தான் சாதாரண மனுஷர்லாம், நாம தான் அந்த கல். நாமளாம் நேரம் போனவனா மூழ்கி போயிடுவோம், சத்சங்கத்து கூட போனவனா மிதந்து போவோம், அவளும் மிதந்து போவோம், நாமளும் மிதந்து போவோம். அப்புறம் நாமளும் சத்சங்கத்தை கலந்துட்டோம்னா மற்றொரு கல்கள் நம்ம மேல உட்காந்துக்கும். இப்படி எல்லாரையும் நாம கடத்தலாம். இப்படி ஒரு சொன்னானா, இப்படி சத்சங்கத்துல பலவிதமான தானாவே நாம் செய்யறதுக்கு கஷ்டம் நினைச்சுட்டு இருக்கிறதெல்லாம் எளிதாக வரும். ஒரே சின்ன உதாரணம் சொல்லி இந்த சத்சங்கத்தை நான் முடிக்கிறேன். இப்ப நீங்கெல்லாம் இங்க வந்திருக்குங்க. இப்போ கடைசி ஒரு மணி காலமா நீங்க நிருத்தியம் பார்த்துட்டு இருக்கோ, நாட்டியம் பார்த்துட்டு இருக்கோ, வதனை கேட்டங்கோ, அதுக்கு பிறகு போய் இப்போ கேட்டுட்டு இருக்குங்கோ. ஏறக்குறைய 1 மணி 1.25 மணியே நீங்க உட்காந்துருக்குங்க. எல்லாரும் மனசுலையும் ஏதாவது ஒரு தெய்வீக எண்ணங்கள் தான் வந்துட்டு இருக்குது. சுத்தமான மனசா இருக்குது உங்களது. மனசுல ஒரு ஒருமைப்பாடு வந்திருக்குது, மனசுல ஒரு நிம்மதி இருக்குது. இதெல்லாம் எப்படி வந்தது? உங்க வீட்டுல உட்காந்துருக்கப்போ ஒரு 10 நிமிஷம் இப்படி எப்பயாவது முயற்சி செஞ்சு பார்த்துருக்கீங்களா? இப்படி ஒருமையோ பாடு வந்திருக்குதா உங்களுக்கு? இப்படி மனசுல ஒரு அமைதியும் நிம்மதியும் கிடைச்சிருக்குதா? 10 நிமிஷம் வீட்டுல இது பண்றது கஷ்டமோ? இங்க வந்தோம்னா 1.5 மணி காலம் உட்காந்துருக்குங்க. உங்களுக்கு தெரியாமே மனசு ஒருமைப்பட்டிருக்குது, மனசுக்குள்ள சுத்தமான தெய்வீகமான சிந்தனைகள் சென்று கொண்டிருக்கின்றன. இப்படி ஒரு ஆன்மீக நிலை உங்க மனசுக்கு ஏற்பட்டிருக்குது. எப்படி ஆச்சரியம்! இது சத்சங்கத்துடைய ஒரு தாக்கம். இப்படி இது ஆறில் நீச்சல் அடிக்கிற போலன்னு சொல்லுவேன். ஆறுலையும் நீச்சல் அடிக்கலாம், இல்லை ஒரு ஏரியிலையும் ஒரு குளத்திலையும் நாம நீச்சல் அடிக்கலாம். ரெண்டுலையும் வித்தியாசம் இருக்கும். இப்போ குளத்துல நீச்சல் அடிச்சிங்களான்னா, நாமெல்லாம் சின்ன வயசுல தான் குளத்துல நீச்சல் அடிச்சுவோம். நம்ம இடத்துல எல்லாம் ஆறு ஒன்றும் கிடையாது. ஆகவே நம்ம குளத்துல நம்ம போய் நமக்கு அந்த வாத்தியார் கற்றுக் கொடுப்பார் எப்படி நீச்சல் அடிக்கணும்னு. அவர் அடிச்சு விட்டு நீ போடா ஒரு 10 கஜம்னு சொல்லுவார். 10 கஜம் நீச்சல் அடிச்சுட்டு போ, நான் பின்னால் பார்க்குறேன். நமக்கு 2-3 கஜம் போன உடனே அப்படியே முழுகி போறோம்னு அப்படி கை காலெல்லாம் தோத்து போயிடும். ஐயோ நான் என்னால் முடியலையேன்னு கத்துவோம். சார் வந்து பிடிச்சுங்கோ, என்னால் முடியலன்னு. அப்புறம் அவர் வந்து கொஞ்சம் உதவி செய்வார். அப்படி ஒரு 10 கஜம் போயிட்டு வருவோம். ஒவ்வொரு கஜம் போகிறதும் அவ்வளோ கஷ்டமா இருக்கு. கை காலெல்லாம் அடிச்சு அது மிதக்கிறது அவ்வளோ கஷ்டம். ஆனால் ஒரு ஆறுல குதிக்குமானா நம்ம கை காலம் அடிக்க வேண்டியதில்லை, ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. ஒருமை மிதந்துட்டு இருந்தா போறோம்.
அந்த ஆறு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டர் போயிட்டு அடிச்சுட்டு போயிடும். அடிச்சுட்டே போயிடும். ஒன்றுமே நீங்கள் பண்ண வேண்டியதில்லை. அதுவும் நீச்சல் தான், இதுவும் நீச்சல் தான். வித்தியாசம் எங்கேயாச்சு, அந்த ஆறுனுடைய சக்தி நமக்கு கிடைச்சிடுது. அந்த ஆறு பெருகின்றே போயிட்டு இருக்குது, அது உள்ள நாம் போய் கலந்துட்டோம், அது நம்மளை அடிச்சுட்டு போயிடுது. அப்போ நாம் கை கால் அடிச்சு செய்யணுமோ அந்த ஆறு செஞ்சுட்டு. சத்சங்கம்ன்றது இவ்வளோ 3500 பேர் வந்திருக்கணும், எல்லாரும் இறை சிந்தனை செய்யணும், அது ஒரு ஆறா பெருகிறது. இப்போ நான் ஒருத்தனை என் மனசுக்குள்ள பக்தி இல்லாத போனாலும் அந்த ஆறு மண்ணில் சேர்த்துட்டு கூடவே அடிச்சுட்டு போயிடும். இப்படி பக்தி இல்லாதவருக்கு பக்தி வந்துவிடும், சக்தி இல்லாதவர்களுக்கு சக்தி வந்துவிடும், மனோதாரணியம் இல்லாதவர்களுக்கு மனசனுடைய தாரணியம் வரும். எல்லா விதமான ஆன்மீக பண்புகளும் எளிதாக வரும் இந்த சத்சங்கத்தினாலே. இப்படி இந்த சத்சங்கத்தினால தாக்கம், நல்லோர்களுடைய தாக்கம், மனிதனுடைய வாழ்க்கையே மாறி போயிடும். நான் பார்த்துருக்கேன், இந்த மலைவாசிகள் இடத்துல தானே 20 ஆண்டுகள் வேலை செஞ்சிருக்கேன். அருணாச்சல் பிரதேசலையும் மத்திய பிரதேசலையும். அங்கே நாம் போய் ஒரு 2-3 ஆண்டுகள் வேலை செஞ்சுட்டு இருக்கோம் அருணாச்சல் பிரதேசில். அந்த அருணாச்சல் பிரதேச மலைவாசிகள் சின்ன சின்ன குழந்தைகள், நம்ம ஹாஸ்டல் இருக்கும், 6 வயசு 7 வயசு குழந்தைகள் ஹாஸ்டல் இருக்கும், ஸ்கூலில் படிக்கும். அது ஹாஸ்டல் இருக்கப்போ நம்ம கூட தான் பேசும் பண்ணோம். நம்மளை பார்த்து பார்த்து அந்த குழந்தைகள் மனசு மேலே ஒரு தாக்கம் உண்டாயிருக்கு. அது என்ன தாக்கம்? ஒரு நாள் அப்படியே நான் தமாஷ் பண்ணிட்டு வேடிக்கையா ஒரு சின்ன பையனை கேட்குறேன், ஏய் இப்போதான் நீ 3ஆவது கிளாஸில் 4ஆவது கிளாஸில் படிக்கிறேன், நீ ஒரு பெரிய கிராஜுவேட் ஆக போகிற, கிராஜுவேட் ஆனது நீ என்ன ஆக போகிற? அவன் சொல்கிறான், நான் சன்னியாசி ஆக போகிறேன். நான் சொல்கிறேன், என்ன இந்த பையன், இந்த ட்ரைபல் பையன் பாஸ் பண்ணாதான் நான் ஐஏஎஸ் ஆஃபீஸர் இல்லை கமிஷனர் சொல்லணும், சன்னியாசி ஆக போகிறேன்றான். ஏன்டா சன்னியாசி ஆறேன்னா, சன்னியாசி ஆகிட்டா எப்பவுமே மரியாதை உண்டு, வேற எதுவும் மினிஸ்டர் ஆனா ஒரு சில நாள் தான் இருப்பா, அப்புறம் அவன் ஜாடுமாலி போல தான் இப்போ சட்டை பெருக்கிட்டு இருப்பா. ஆகவே அதெல்லாம் மினிஸ்டர் ஆக மாட்டோம், நம்ம சன்னியாசி ஆகணும், எப்பவுமே கௌரவம் போயிருக்கோம். எதுக்குன்னா அந்த குழந்தைகள்லாம் பார்க்கறது பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ்லாம் வருவா, வந்தாலும் நமக்கு முழுந்து சேவிப்பா. இந்த பெரிய பெரிய அந்த ஆஃபீஸருக்கெல்லாம் யாரும் சேவிக்க மாட்டா. அந்த குழந்தைகள் மேலே அந்த தாக்கம், இதுதான் இந்த சன்னியாசி ஆகணும், அப்போ எல்லாரும் நமக்கு சேவிப்பா. அப்படி ஒரு தாக்கம். எப்படி இந்த நல்லோர்கள் இணக்கத்தில் அவர்களுடைய தாக்கத்தினால நம்ம வாழ்க்கையே, மலவாசி பசங்களுடைய வாழ்க்கை அப்படி மாறி போச்சுன்னா, ஸ்ரீராமகிருஷ்ணர் வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம். நாராயண சாஸ்திரி பெரிய பண்டித்தர், ஷட் சாஸ்திரத்தில் 6 பிலாசபியில் வேதம், வேதாங்கம், உபனிஷத் எல்லாம் தெரியும். ஆனால் அவருக்கு பகவானுடைய தரிசனம் கிடைக்கல, அதுக்காக ஒரு அந்த அந்த தாகமும் வரல, வியாக்குலத்தையும் வரல. அவர் ஸ்ரீராமகிருஷ்ணன் வந்த பிறகு சில ஆண்டுகள் இருந்த பிறகு ஒரு நாள் நான் சாதனை பஜனை பண்ணி, நீங்கள் சொன்ன போல இறைவனை காணணும், அதுதான் வாழ்க்கையில் இப்போ பாக்கி இருக்குது, இதெல்லாம் இந்த முடிச்சு போச்சுன்னு அங்கேருந்து வீட்டுட்டு தவம் செய்யறதுக்கு போயிட்டான். அப்படி என்னவாச்சு யாருக்குமே தெரியல. பாருங்க தாக்கம் எப்படி, ஸ்ரீராமகிருஷ்ணருடைய தாக்கம், நல்லோர் இணக்கத்தில் ஒரு தாக்கம், ஸ்ரீராமகிருஷ்ணர் இப்படி நிறைய கேஸ் உண்டு. அப்படி ஒரு தரம் சுவாமி சிவானந்தர் வேலூர் மட்டில், சுவாமி சிவானந்தர் மகாபுருஷ் மகாராஜ், அவர் வேலூர் மட்டில் அப்படி ஏற்றிச்சு ஃபோட்டோக்கள்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அந்த வறண்டாவில் சில ஃபோட்டோலாம் போட்டுருப்பார். அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டே வராரு. சுவாமி விவேகானந்தர் எந்த வீட்டில் இருந்தாரோ, எந்த பில்டிங்கில் இருந்தாரோ அந்த இடத்துல நிறைய சுவாமி விவேகானந்தர் ஃபோட்டோ உண்டு. அந்த ஒரு ஃபோட்டோக்குள்ளே அது உள்ள அவரும் இருக்கார், மகாபுருஷ் மகாராஜும் இருக்கார், அவர் பக்கத்தில் பிரம்மானந்தர் இருக்கார், அவர் பக்கத்தில் விவேகானந்தர் இருக்கார், அவர் பக்கத்தில் துரியானந்தன் சுவாமி இருக்கார், சதானந்தன் இருக்கார். அது சுவாமி சிவானந்தர் அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டுதும் அது உரைத்து பார்த்துட்டுதும் சொல்கிறாரு, தன்னுடைய நபரை காட்டி அந்த ஃபோட்டோவில் இந்த ரோக் யாரு அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ரோக் யாரு, இந்த பெரிய பெரிய மனிதர்களுக்குள்ள உட்காந்துருக்க நடுவு உட்காந்துருக்காரு, இவன் ரோகா தான் இருந்தான், ஆனால் இவன் பெரிய பெரியவர்களுக்குள்ள சேர்ந்து இவனும் முனிவரா. இதே மகாபுருஷமா சொல்றார். உடனே இவர்கள்லாம் நமக்கு இந்த சத்சங்கத்தை எடுத்து சொல்றார்.
ஸ்ரீராமகிருஷ்ணன் நமக்கு கொடுத்த பெரிய வரப்பிரசாதம் இந்த யுகத்துக்கு இந்த சத் சங்கம். அவர் தான், அவர் தட்சிணேஸ்வரத்திலேருந்து இவ்வளவோ கஷ்டப்பட்டு போய் குதிரை வண்டி பண்ணிட்டு போய் கல்கத்தாவில் வீடு வீடா அந்த சத் சங்கம் பண்ணுவார். அங்கே கல்கத்தாவில் இருக்க மக்கள்லாம் வருவார், பொதுமக்கள்லாம் கலந்து கொள்வார். அவர்கள் உள்ள எல்லாரும் அவர் பக்தியோட பாடுறதும் பக்தியால் ஆடுறதும் அப்புறம் சமாதியில் போதும் இதெல்லாம் பார்த்து பார்த்து 100 பேர் பெரிய பெரிய பக்தர்கள் ஆயிட்டார். அவர் காட்டி கொடுக்குறாரு நமக்கு. அப்புறம் எல்லாருக்கும் சொல்றாரு, நீங்களும் சத் சங்கம் செய்யுங்கோ. இப்படி ஸ்ரீராமகிருஷ்ணர் இப்போ நீங்கள்லாம் இங்கே வந்திருக்குங்கோ. இது பெரிய சத் சங்கம். இந்த பெரிய சத் சங்கம் இந்த மாதிரி நீங்கள் ஒரு சத் சங்கம் பார்க்கணும்னா ராமகிருஷ்ண மிஷன் இருக்குது, இந்த ராமகிருஷ்ண பக்தர்கள்லாம் இருக்கா, அதனால இங்கே இது முடிஞ்சிருது, இது உங்களுக்கு கிடைச்சிடுது. இந்த மாதிரி ஒரு சபையை பார்க்கணும்னா உங்களுக்கு போயிருக்கிற மாதிரி இருந்தது காசிக்கு, இல்லை அப்போ நான் ஹரித்வாருக்கு, இல்லை அப்போ நான் பிருந்தாவனத்துக்கு, அதெல்லாம் விட்டால் காஞ்சிபுரத்துக்கு போன மாதிரி இருந்தது. இந்த மாதிரி பெரிய பெரிய தீர்த்த ஸ்தலத்தில் தான் இந்த மாதிரி இவ்வளோ பேர் சேருவார். பகவானை கூப்பிட்றதுக்காக பிரம்மோற்சவில் போனாங்க தான் அங்கே கிடைப்பான். எல்லாம் இந்த மாதிரி பெரிய பெரிய இடத்துல போனால் தான் கிடைப்பார். சாதாரண இந்த மாதிரி கோணம்பட்டியில் இவ்வளோ பேர் பக்தர்கள் வந்து ஒரு சபை சாத்தியமே கிடையாது. இது ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய அருள். ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய அருள் சின்ன சின்ன இடத்துல சின்ன சின்ன பட்டணங்கள்ல எல்லா இடத்துலையும் வந்து ஸ்ரீராமகிருஷ்ணர் அவருடைய ஆசிரமத்தை திறந்து விட்டாரு. அந்த ஆசிரமம் திறந்து விட்டு அங்கே நல்ல நல்ல ஜனங்கள்லாம் அந்த இடத்த தயாராகிட்டார். அவர் தயாரான அவர்களும் இந்த சத்சங்கம் பண்ணுறதுக்கு ஆரம்பித்தார். இப்படி எந்தெந்த சின்ன இடத்துல நாட்டரம்பள்ளி போனவங்களா தான் அவங்க சத்சங்கம் அங்கே கிடைக்கும், செங்கல்பட்டு போனவங்களா தான் அங்கே ஒரு சத்சங்கம் கிடைக்கும். மல்லியன்கரணை பார்த்தோன்னா அது ஒரு அப்படியே ஒரு பின்தங்கிய இடம், அங்கேயும் சத்சங்கம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த கோணம்பட்டில் கிடைக்கிறது. இதெல்லாம் கிடைக்க வைத்தவர் யார்? பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர். அவர் திருவடிகள் அருளால நமக்கு இந்த சத்சங்கம் கொடுத்துட்டு போயிருக்கார். இந்த சத்சங்கம் அவருக்கு வேணும்னே செஞ்சிருக்காரு. அது எப்படின்னா அவர் உள்ளம் இல்லாத இருந்தால் இங்கெல்லாம் வரும், ஒரு ஆசிரமம் வருமா? வந்திருக்காது. அவர் உள்ளத்தினால இந்த மாதிரி சின்ன சின்ன இடங்கள் எங்கே பொதுமக்கள் வேற இடத்துல போய் சத்சங்கத்தை கலந்து கொள்ள முடியாதோ அவா இடத்துல போய் திறந்துவிடு ஆசிரமம். இப்படி கோணமுட்டியில் ஆசிரமம் திறந்திருக்குது, சிவகாட்சியில் ஆசிரமம் திறந்திருக்குது, மதுரையில் திறந்திருக்குது, ராமநாதபுரம் திறந்திருக்குது. சுவாமி விவேகானந்தர் சொல்றாரு, எதிர்காலத்தில் ஒவ்வொரு பள்ளியிலையும் ஒவ்வொரு பட்டிக்காடுலையும் ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒவ்வொரு ஆசிரமம் இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்காரு. இந்த நாட்டில் ஒரு 5 லட்சமோ 6 லட்சமோ கிராமங்கள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு ஆசிரமம் இருந்தா இப்போ ஒரு 400 ஆசிரமத்திலேயே இப்படி அலண்டு போயிட்டு இருக்குது. அவ்வளோ வந்தது எப்படி இருக்கும்? உலகமே ஒரு அலண்டு போகும் ஆன்மீக ஒரு தரங்கத்தினால, ஆன்மீக அலையால. அப்படி ஆகட்டும். பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணன் அருள் நம்ம மேலே பொழியட்டும். நம்ம எல்லாரும் அவர் அருளாலே அவர் பாத பத்மங்களை சேர்ந்து நம்ம இந்த உலக வாழ்க்கையும் நன்றாக நடத்துவோம். மற்றும் அவர் திருப்பாதங்களை கடைசியில் போய் சேருவோம். அந்த இடத்துல அழிவற்ற வாழ்வோம், அளவற்ற ஆனந்தமும் பெறுவோம். அப்படி ஒரு ஆசீர்வாதம் பண்ணட்டும் அப்படின்னு பிரார்த்தனை செஞ்சுட்டு எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லோருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெய் ராமகிருஷ்ணா. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.